Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. I hope you all are doing well in the Lord. போன வாரம் நம்ம குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ணோம் பிகாஸ் ஜீசஸ் சப்மிட்டட் டு த வில் ஆஃப் த ஃபாதர். தொடர்ந்து நம்ம சப்மிஷன் பற்றி இந்த வாரமும் நம்ம தியானிக்க போகிறோம். வாட் டு யூ திங்க் அபவுட் சப்மிஷன்? கண்டிப்பாக சப்மிஷனை குறித்து நாம் பேசும்போது அது முதலாவது ஒரு பர்பஸ் ட்ரிவன் வேர்டுன்னு நம்ம சொல்லலாம். அது நோக்கத்தின் ஒரு வார்த்தையாக இருக்குது. என்னன்னா சப்மிஷன் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகளை கொண்டு வந்து நானே ஒன்று கீழ்ப்படினோம், நீ ஏன் எனக்கு அதிகாரம் காட்டணும், இப்படியெல்லாம் ரொம்ப பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த வார்த்தையை இன்னைக்கு உபயோகப்படுத்தும் போதுவே கிறிஸ்துவத்தில் நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். பாருங்க, அந்த கீழ்ப்படிதல் என்று தமிழில் வருது, ஆங்கிலத்தில் சப்மிஷன் என்று பார்க்குறோம். ஆனால் கிரேக்க மொழியில் இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் போது வேத புத்தகத்தில் எபேசியர் 5வது அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்போ 21ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை வரும்போது ஹூப்போ டாசோ என்ற ஒரு வார்த்தையை நாம் கிரேக்க பதத்தில் பார்க்கிறோம். இந்த ஹூப்போ டாசோனா என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் a military term. இது வந்து இராணுவத்தில் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்போ ஒரு ராஜா வந்து ஒரு தேசத்தை ஆக்கிரமிக்கவோ ஒரு பட்டணத்தை பிடிக்க அவங்க போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இராணுவத்தில் பொசிஷன்ஸ் இருக்குது. அவங்க தாறுமாறாக அந்த அந்த ஆர்மி வந்து போக முடியாது. அவங்களுக்கு ஒரு சில பொசிஷன்கள் இருக்கும். முன்னாடி கத்தி சண்டை போடுறவங்க, பின்னாடி ஈட்டியில் அடிக்கிறவங்க, அப்புறம் வில்லு அடிக்கிறவங்க எங்கே இருக்கணும், இப்படி அவங்க சில பொசிஷன்களை வைத்திருப்பாங்க. அதே போல நம்ம ஃபேமிலியிலும் கூட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு பொசிஷன் இருக்கு. Yes, so the word hupotasso means, the tasso என்றால் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கொள்கிறது. ஓகே. ஹூப்போன்னு சொன்னா இது வந்து அண்டர் சம்படி. ஏன் we under somebody we arrange என்று பார்த்தீங்கன்னா இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையே. We arrange ourselves under Christ the head. Amen. இல்லைங்களா? ஸோ அப்படி நம்ம அந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா there is smooth flow of purpose and direction. Amen. இந்த ஆர்மி ஏன் அந்த பக்கத்தில் போகுது, அந்த பட்டணத்தை பிடிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அப்போ வில் அடிக்கிற வந்து நான் கத்தி சண்டை போடுறவனுடைய இடம் வேணும், கத்தி சண்டை போடுறவன் வந்து எனக்கு பின்னாடி குதிரை மேலே ஓட வேணும்ன்ற மாதிரி அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா there is a certain training, a certain way of doing things. இப்படிதான் கத்தி சண்டை போடுறவனுடைய வழிமுறைகள் இப்படிதான், அதில் தான் அவன் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறான். He was created for that. Amen. அந்த ஸ்தானத்தை மாற்றும் போது தான் பிரச்சனை வருது. ஸோ குடும்பம்ன்ற கட்டமைப்பில் கூட நம்ம பார்க்கும் போது இந்த வார்த்தை எந்த செட்டிங்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கம். எல்லா குடும்பத்துக்குமே ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்துக்குள்ளாக நம்ம வரும்போது அந்த நோக்கத்தை அடையணும்னா we have to think like military. ஒரு ஆர்மி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் யோசிக்கணும். இந்த ஸ்தானம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானம், அதுக்கு எனக்கு திறன்ல கொடுத்துருக்கிறாரு. அந்த ஸ்தானத்தில் செயல்பட கர்த்தருடைய கிருபை மேலே இருக்கிறது. அப்போ ஒரு மனைவியாக how do I do what I need to do for the family, nurturing the family, what I have to do as God has planned for this family. இந்த குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என் குடும்பத்தில் நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், புருஷனுக்கு என்ன பண்ணணும், மனைவிக்கு என்ன பண்ணணும், எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் 21ஆவது வசனத்தில் எபேசியர் 5 அதிகாரத்தில் பார்க்கிறோம், 2 பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சப்மிட் டு ஈச் அதர். இல்லைங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நீங்கள் போன வாரம் சொன்னது போல கர்த்தருடைய தேவனுடைய விருப்பம் என்னது, பிளான் என்னதுங்க, நம்மளுடைய பாவத்திலேருந்து நம்மளை மீட்டுக்கொள்ள, நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள. ஆண்டருடைய ஆதாம் ஏவாள் விழுந்த உடனே ஆண்டருடைய திட்டம் நம்ம பார்க்கிறோம், மீட்பின் திட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மீட்பின் திட்டத்தை தேவன் நிறைவேற்றணும்னா கிறிஸ்து அதுக்கு சப்மிட் பண்றாரு. கிறிஸ்து சப்மிட் பண்ணதுனால மாத்திரம்தான் அந்த ப்ராக்ரஸ் இல்லை, இந்த விஷன் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தில் அந்த விருப்பத்தில் ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்கிறோம், அவங்க நோக்கத்தை அடைகிறதும் நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் நம்ம ஃபேமிலிலையும் ஒரு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பொசிஷன் கொடுத்துருக்கிறாரோ அதில் நம்ம செயல்படணும். எஸ், அதில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சப்மிட் பண்ணோன்னு சொல்லும் போது இட் இஸ் நாட் ஓவர் பவரிங் ஈச் அதர். எக்ஸாக்ட்லி. இதுல நீ பெரியவோ நான் சின்னவன் நீ அந்த கதையே கிடையாது. We are all doing what God has intended for us to do. Amen. It is a teamwork. It's a teamwork. Absolutely. Amen. And அந்த purpose நம்ம நோக்கி, what is that purpose? இந்த ஆர்மில நீங்க சொல்லும் போது they go to capture that city, or whichever place they want to capture. Same way as a family we work together to achieve the purpose of God.
every family has a purpose. Your family, as you're watching us, இன்னைக்கு பார்த்துங்க இருக்கிற நீங்க கூட எங்களுக்கெல்லாம் என்ன நோக்கம் இருக்குதுன்னு யோசிச்சிடாதீங்க. உங்களுக்காக உங்க தனிப்பட்ட நிலைமையில உங்க குடும்பம் தேவனுடைய ராஜ்யத்துல செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த உலகத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவருடைய கரம் எழுதி வைத்திருக்கிறது. Praise the Lord. And we advance together இல்லையா? Yes. நம்ம தனியா நான் போறது இல்ல, நம்ம ஃபேமிலியா நம்ம குடும்பமா முன்னாடி போய் and we capture that. Amen. அப்படி நம்ம செயல்படும் போது தேவனுடைய ஐக்கியம், அந்த அன்பு ஐக்கியம் நம்ம குடும்பத்துல நிச்சயமாக காணப்படும். Amen. Thank you for sharing these thoughts. Absolutely. It was Praise new God. to me about this the army and working together and capturing and achieving that purpose. It was a Praise good God. learning for me, and I hope everyone who's watching Amen. also learned today about submission, and I pray that God will enable us to submit to one another. Amen. Amen. Shall we pray together? Absolutely. Let us pray. பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை குறித்து சப்மிஷன், கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை குறித்து நாங்க கேள்விப்பட்டோம். இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்க கரெக்டா வேத வசனத்திலிருந்து புரிந்து கொண்டு இந்த இடத்துல பிசாசு குடும்பங்களை ஏதாச்சும் கலக்கங்களை கொண்டு வந்திருந்தா, ஏதாச்சும் ஆண்டவரே தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னைக்கு இருந்தா, இயேசுவின் நாமத்துல அந்த காரியங்கள் மாற்றப்பட ஆண்டவரே தேவ சமாதானமும் அன்பும் புரிந்து கொள்ளுதலும் அந்யோன்ய ஐக்கியமும் எங்க குடும்பங்களை காணப்பட எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்கப்பா. ஒரு குடும்பத்திலே தேவ சமாதானம் பெருகட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். Praise the Lord. I hope you have a great weekend. அடுத்த வாரம் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நம்ம ஃபேமிலிக்கு என்ன பிரயோஜனமா இருக்குதோ அது குறித்து நம்ம பேசலாம். Thank you. God bless you. God bless you.